கிரிக்கெட் வித் மிஸ்டர் ரியாஸ் சேனலுக்கு உங்க வர்றதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரிக்கெட்டை சுத்தி நடக்கிற விஷயங்கள், அதாவது நியூஸ் என்னென்ன நடக்குது. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் 2 நிமிஷத்துல இந்த வீடியோல பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்பர் 1 பிக் பாஸ் லீக்ல குவாலிஃபை நடந்துட்டு இருக்கு. பெர்த் ஸ்காட்சஸ்க்கும் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு இடையில ரொம்ப குரூஷியலான கேம். டைம் கிடைச்சா போய் பாருங்க. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா T20 அதுல எல்லா லீக் மேட்சஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் நான் ஷெடியூல் பண்ணிருக்காங்க. குவாலிஃபயர் 1ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் கடையில மேட்ச் நடக்க போகுது. எலிமினேட்டர்ல பார்க் ராயல்ஸுக்கும் ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் கடையில மேட்ச் நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி ஐபிஎல்லோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டோர்னமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கடையில 3 மேட்ச் T20 சீரிஸ் துபாயில நடந்துட்டு இருக்கு. நேற்று தான் அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடி முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸை வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வந்து 181 for 3 அடிச்சிருக்காங்க. அந்த டீம்ல டாப் ஸ்கோர் வந்து இப்ராஹிம் சத்ரான் 87 ரன்ஸும் தர்வீஸ் ரசூலி 84 ரன்ஸும் அடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பேட்ச் செஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் வந்து வெறும் 143 ரன்ஸ் தான் அடிச்சு இந்த மேட்சை தோத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் சார்பா ஜியாவுர் ரஹ்மான் 3 விக்கெட்டும், ரஷீத் கான், நூர் அஹ்மத், முஜிபுர் ரஹ்மான் போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காங்க. WPL பொறுத்த வரைக்குமே RCB டீம் வந்து குஜராத் ஜெயின்ஸ் டீமை ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் டீமா பிளே ஆஃப் உள்ள நுழைச்சிருக்காங்க இந்த வருஷம். அதுல 5 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. எந்த மேட்சுமே தோக்கல. கௌதமி நாயக் 73 ரன் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் மேட்ச்ல. ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் செஞ்சுரி ஆஃப் WPL அப்படின்னு பார்க்கப்படுது. எல்லாருமே ஒரு இன்னிங்ஸ் நினைச்சு எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அடுத்து அண்டர்-19 வேர்ல்ட் கப் வரலாம். ஸோ அண்டர்-19 வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்து முடிஞ்ச மேட்சஸோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடந்த மேட்ச்ல பாகிஸ்தான் டீம் வின் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கும் அயர்லாந்துக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்காவும், சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் டான்சானியாவுக்கும் நடந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 4 டீம் வந்து அடுத்த ஸ்டேஜ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. 1 ஆப்கானிஸ்தான், 2வது இங்கிலாந்து, 3வது இந்தியா, 4வது ஸ்ரீலங்கா. இன்னும் ஒரு 4 டீம் என்ன அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கும் ஜப்பானுக்குமே, பங்களாதேஷ் நியூசிலாந்துக்கும் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து ஜப்பானை ஜெயிச்சிருவாங்க. பட் பங்களாதேஷ் நியூசிலாந்து கேம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான கேமா இருக்கும். எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் அடுத்த ஸ்டேஜ் போகிற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டீம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அப்டேட். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம்.